ஜனநாயகன் திரைப்படம் நாளை தினம் ரிலீஸ் ஆக இருக்க வேண்டிய நிலையில் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் படத்துடைய ரிலீஸ் தள்ளி வைக்கப்படுவதாக படத்தின் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் பட தயாரிப்பு நிறுவனமோ விஜய் தரப்போ தமிழக வெற்றி கழகம் தரப்போ பேச தயங்கக்கூடிய மறுக்கக்கூடிய சில கருத்துக்களை காங்கிரஸ் பேசுவதற்கான காரணங்கள் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் இது குறித்து பேசுவதற்காக காங்கிரஸ் எம்எல்ஏ ஹசன் மௌனாலா நமக்கு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஜனநாயகன் திரைப்படத்தை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் இதை கையில் எடுத்து பேசுவதற்கு என்ன காரணங்கள்? ஒருவேளை மறைமுகமான டிஎம்கேக்கு ஒரு மெசேஜை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இதை பார்க்கலாமா, இல்ல விஜய்க்கு சப்போர்ட்டா நாங்க இருக்கோம், இல்ல கூட்டணிக்கு நாங்க ரெடி அப்படிங்கிற மாதிரி ஒரு சமிக்கையா இதை பார்க்கலாமா? அதாவது ஒரு நடிகர் விஜயோட படம் ரிலீஸ் ஆகல, அது பிஜேபி தடுக்குது. பிஜேபி தடுக்கிறது ஒன்றும் புதுசா தமிழ்நாட்டுடைய அரசியலை பத்தி பேசுறதுக்கோ எடுக்கிறதுக்கோ கூடிய ஒரு சினிமா படம் கிடையாது. இது ஒரு இந்த தெலுங்கு மூவியோட ரீமேக். ஜனநாயகன் படம் ரீமேக் படத்தையே வெளியே விடாம தடுக்கிறாங்கன்னா இதுல ஒன்றும் அரசியல் கிடையாது. பிஜேபிக்கு என்ன, நம்ம விஜயை தடுத்து நிப்பாட்டி விஜயோட நிம்மதியை கெடுத்தா விஜய் எப்படியோ நம்ம கூட்டணியில சேருவாரு. பிஜேபி அதிமுக தாவேகா கூட்டணி ஏற்படும்ன்றதுனால பிஜேபி செய்யக்கூடிய சதி இது. இதுல காங்கிரஸ்க்கு என்ன வேலை இருக்கு? காங்கிரஸ்காரன் எங்க நலிவு நிலையில மக்கள் இருந்தாலும் உரக்க குரல் கொடுப்பான். இன்று விஜய் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு என்றால் காங்கிரஸ்காரர்கள் சொல்கிறார்கள் பிஜேபி அரசியல் செய்கிறது. இதுல என்ன மாற்று கருத்து வேண்டி கிடக்க? இல்ல சார், ஒரு சிம்பிள் क्वेश्चन தான் சார். ஒண்ணு இல்ல, இப்போ திமுகவுக்கு அதாவது பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்க திமுக கூட கூட்டணியில இருக்கீங்க சார். அப்படி இருக்கும்போது அந்த வாக்குகள் விஜய்க்கு டிராவல் பண்றது கரெக்டான ஒரு பொசிஷனா இருக்குமா, இல்ல நீங்க அந்த விஷயத்தை நீங்க மடைமாற்றீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கப்படுதுல சார்? எதுக்காக விஜயோட படத்தை போய் ஸ்டே வாங்கணும்? இப்போ தணிக்கை குழுல இன்னும் அப்ரூவல் தராம இருக்கணும். சென்சார் போர்டு அப்ரூவல் தர வேண்டியது தானே? சென்சார் போர்டு பிஜேபி கிட்ட இருக்கு, ஏன் அப்ரூவல் தராம இருக்காங்க? அப்போ காங்கிரஸ்காரர் என்ன சொல்றேன், உங்களுக்கு என்னப்பா விஜயோட வேலை, எதுக்கு விஜயோட படத்தை நிப்பாட்டுறீங்கன்றதுதான் காங்கிரஸோட கேள்வி. விஜயோட படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க, ஒரு படமா பார்க்க வேண்டியது தானே, அதையும் அரசியலா பாக்குறீங்க? அதுதான் காங்கிரஸ்காரங்க ஒண்ணு சொல்றாங்க. இதுல ஆர்எஸ்எஸ் பின்னணி இருக்கு, ஆர்எஸ்எஸ் முழுக்க முழுக்க இயக்குது, ஆர்எஸ்எஸ் எடப்பாடியை இயக்குது, ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு தாவேகாவை சிபிஐ மூலமாக சிபிஐ விசாரணைன்னு சொல்லி விஜயை கூப்பிட்டாங்க. அடுத்து ஜனநாயகத்தோட தணிக்கை குழு மூலமாக ஜனநாயகன் படத்தை நிப்பாட்டினாங்க. இதெல்லாம் என்ன அவங்களுக்கு என்ன தேவை? விஜய் தங்களுடைய கூட்டணிக்கு சேரணும்ன்றது பிஜேபி அதிமுகவோட எண்ணம். அதுக்கு செய்யக்கூடிய விஷயம் இதுதான் காங்கிரஸ் சொல்லுது. அதையும் சினிமா மூலமா நடிச்சு யாரோ ஒரு ப்ரொடியூசரு விஜய் அதுல சம்பளத்துக்கு வேலை செய்யறவரு. விஜய் ஒன்னும் தயாரிப்பாளர் இல்ல அந்த படத்துல. அப்ப அந்த ப்ரொடியூசர் தானே மாட்டிக்கிறாரு. அப்ப அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் பேச வேண்டியது காங்கிரஸ்காரங்க பேசுறாங்க. அதுலயே விஜய்க்கு சப்போர்ட்னு நினைக்கிறீங்க? ஒரு ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு வட்டி கட்டணும் எல்லாமே இருக்குல்ல, அதனால அது காங்கிரஸ்காரங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. எதனால இந்த படத்தை நிப்பாட்டி இதன் மூலமா என்ன அரசியல் பண்றீங்கன்னு கேட்கிறோம். அவ்வளவுதான் நம்ம கேட்கறது. இதுல என்ன காங்கிரஸுக்கும் விஜய்க்கும் என்ன உடன்பாடு இல்லை. ஒரு சினிமா நடிகர் அவர், அவ்வளவுதான் எங்களுடைய உடன்பாடு. ஆமா சார், நீங்க சினிமா ஒரு நடிகர், அவருக்காக சில விஷயங்கள் நீங்க குரல் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது திரைத்துறையிலிருந்து அதுக்கான குரல்கள் அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம். அதே மாதிரி தமிழகம் மட்டுமில்ல, இந்திய அளவுல பல்வேறு மொழிகள்ல பல்வேறு படங்கள் வரும்போது குரல் கொடுக்காத காங்கிரஸ் ஜனநாயகனுக்காக மட்டும் குறிப்பிட்ட வரக்கூடிய தேர்தலை முன்வைத்து இத்தனை வருடங்கள் விஜயோட படத்துக்கு குரல் கொடுக்காத காங்கிரஸ் இப்ப கொடுக்கறது ஏன் அப்படிங்கிறத ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. விஜயுடைய முந்தின படங்களுக்கு ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறா காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எதிர்கட்சிகள் வைக்கிறாங்கல்ல. ஏன் விஜய்னு பேசுறீங்க சார்? மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய தன் வெளிப்படையா சொல்ல முடியாத கருத்துக்களை சினிமா மூலமா சொல்லுவாரு. அப்படி எடுத்த படம் தான் இப்ப இருந்த துரந்தர். உடனே அதுக்கு குரல் கொடுத்திருக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம். அனுபம் கேரை வச்சு பிஜேபி தங்களுடைய கருத்துக்களை நிறைய படம் மூலமா சொல்லுவாங்க. அதுக்குதான் காங்கிரஸ் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி தவறான சித்தாந்தத்தையும் தவறான வழிகாட்டுதலையும் படத்தின் மூலமா அவங்க காட்டுறாங்க. அதுல மக்கள் ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது மாஸ் மீடியா அட்ராக்ஷன் மூலமா அதை செய்யக்கூடாதுன்றதுதான். ஒரு மக்களை தெளிவான பாதையில வழி நடத்துறோம், ஒரு தவறான போக்குல வழி நடத்தக்கூடாதுன்னு தான் காங்கிரஸோட எண்ணம். இதுல வேற கருத்து வேறுபாடே வேணாம். இது பிஜேபி தனக்கு தேவை இப்போ தாவேகா, அதனால செய்யக்கூடிய ஒரு சதி. இந்த மாதிரி விஜய் அவர்களை சினிமால நடிக்க விடாம, இல்ல விஜயோட படத்தை வெளியே வராம விஜயை மன ரீதியாக உளைச்சல் கொடுத்தால் விஜய் தன்னுடைய அப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டா விஜய் ஆட்டோமேட்டிக்கா அவங்க பிஜேபி கூட்டணிக்குள்ள போயிட முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு விஷயங்கள் செஞ்சிட முடியுமா? அதுதானே சார். எங்க சார் ஒருத்த ஊழல்ல மாற்றான்? எவ்வளவு பெரிய இப்ப பிரபுல் பட்டேல் இந்த மாதிரி எவ்வளவு பெரிய பெரிய அரசியல்வாதிகள்
இவரு இவரோட பையன், அவர் பேர் என்ன, நம்ம மகாராஷ்டிரா முன்னாள் சிஎம், அவர் பையன் பேர் என்ன, அவர் மேல வந்து ஒரு இது போட்டாங்க, என்னது, ஒரு ஊழல் வழக்கு போட்டாங்க. அவர் வந்து நேரா போயிட்டு அடுத்து பிஜேபியில சேர்ந்து கூட்டணி ஏற்படுத்தினு என்ன ஆச்சு, இன்னைக்கு அவர் மேல இருக்க மொத்த வழக்குகளும் ரத்தாக்கப்பட்டது. இது பிஜேபியோட ஐடியா, ஒருத்தனை மிரட்டி தன் வசம் படுத்துவது. இன்று திரு விஜய் வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க, விஜய் தான் வசத்துக்கு வருவாங்கன்ட்டு. ராகுல் காந்தி இந்த மாதிரி உரக்க குரல் கொடுத்தாரு. என்ன ஆச்சு, ராகுல் காந்தியோட எம்பி பதவி பறிச்சாங்க, அவர் தங்கியிருந்த வீடை பறிச்சாங்க, எல்லாம் படிச்சு முடிச்சு ராகுல் காந்தி அவங்களால எதுவும் பண்ண முடியல, திருப்பி எல்லாமே வந்துச்சு. ஏன்னா கோர்ட் வந்து அதுக்கு மேல இருக்கு. யூஸ்வலா பிஜேபி ஒரு ஆளை மிரட்ட பார்க்கும், மடியலன்னா விட்டுரும், ஆனா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மிரட்ட பார்க்கும். அது பிஜேபியோட ஐடியா. அதுதான் எதுக்கு ஒரு மக்கள் கிட்ட போய் உங்களுடைய வெற்றிகளை சொல்லி ஓட்டு வாங்குங்க அப்படின்னு பிஜேபி கிட்ட சொன்னா ஒரு இடத்துலயும் ஒரு ஆட்களை மிரட்டியே ஓட்டு வாங்குறாங்க. ஒரு சில மாநிலத்துல 2 எம்எல்ஏ ஜெயிச்சு முதலமைச்சர் பதவிக்கு வராங்க. எப்படி வர முடியும்? இதெல்லாம் பிஜேபியோட பேக்டோர் ஃபார்முலா சார். இதுதான் காங்கிரஸ் சொல்லுது. இதை வந்து நீங்க தாவேக்காகவும் காங்கிரஸும் கூட்டணின்றீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நலிவடைந்த நிலையில் விஜய் இருக்கிறார். அப்போ யாரா இருந்தாலும் காங்கிரஸ் வந்து குரல் கொடுங்க. என்ன காரணம்னா, இந்த மாதிரி வந்து பேக்டோர் பாலிடிக்ஸ் பிஜேபி பண்ணக்கூடாதுன்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து. நன்றி திரு ஹசன் மோனாலா. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.